சிஏ ஃபைனல் ஆடிட் ஒரு குட்டி எம்சிக்யூ பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்காங்க. அந்த சப்சிடரி கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் பேர் வந்து முருகா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்க. ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர் பேர் வந்து சிவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிவன் என்ன பண்ணுவார்னா, ஹோல்டிங் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் ஆடிட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹோல்டிங் கம்பெனியோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் அவர் ஆடிட் பண்ணுவார். ஓகேவா? இதுக்கு அவருக்கு தனியாக சம்பளம் கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் முருகா இருக்கார்ல, முருகா என்ன பண்ணுவார், சப்சிடரி கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு தனியாக சம்பளம் கொடுத்துட்றாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஒருவேளை இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு சிவனுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. என்ன ஹெல்ப்பு? முருகனோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன மாதிரி ஹெல்ப்பு? அதான் சொல்கிறாங்க, SA 600ல யூ கேன் யூஸ் ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்டர். அதான் காம்பனண்ட் ஆடிட்டர் இருக்காரு, அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் ஆடிட் பண்ணிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்து பேஸ் பண்ணி கூட உங்கள் CFS ஆடிட் பண்ணுங்களேன். ஒய் நாட் அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை எப்படியோ ஹோல்டிங் கம்பெனி பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர் சிவன் இருக்காரு, இவர் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட எஃபர்ட் வேணும். அந்த எஃபர்ட் அவர் மட்டுமே தன்னந்தனியாக போட முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நேரங்களில் முருகன் மாதிரி குட்டி குட்டி சப்சிடரிஸோட ஆடிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெல்ப் அவர் கேட்பார். நீங்கள் எனக்கு அசிஸ்ட் பண்ண முடியுமா? நான் CFS ஆடிட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்பார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அசிஸ்டன்ஸை முருகன் வந்து சிவனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாருல, இதுக்காக தனியாக அவருக்கு சம்பளம் வழங்கப்படுமா? சம்பளம் இந்த சென்ஸ் அவருக்கு வந்து ரெமுனரேஷனோ இல்லை இதுக்கு தனியாக அவருக்கு ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்களா? இது தனி செப்பரேட் அசைன்மெண்ட்டாக எடுத்து அவருக்கு தனியாக முருகனுக்கு தனியாக பணம் கொடுப்பீங்களா? இல்லை அவர் ஆல்ரெடி தான் வந்து உங்களுக்கு சப்சிடரி கம்பெனியை ஆடிட் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு வந்து ஒரு 2 crores வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆடிட் ஃபீஸாக. அந்த ஆடிட் ஃபீஸ்க்குள்ளேயே தான் இவர் வந்து சிவனுக்கும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், சிவனுக்கு முருகன் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறது எந்த பர்பஸ்க்காக? CFS பிரத்யேகமாக ஆடிட் பண்ணணுன்றதுக்காக. அந்த பர்பஸ்க்காக ஆடிட் ஹெல்ப் பண்ணும்போது அதுக்காக தனியாக செப்பரேட்டாக முருகனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பேமெண்ட் பண்ணணும். ஸோ when Murugan does the audit of a subsidiary company, for that separate fee has to be paid. When Murugan assists especially to the audit of consolidated financial statements, யாருக்கு அசஸ் பண்ணுறாங்க? சிவனுக்கு அசஸ் பண்ணும்போது, ஸோ தட் இஸ் a separate assignment for which you have to pay him separately. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.